வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்யும் வகையில் தீவிரமாக தேர்தல் பணியாற்றுவது என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமைக் கழகத்தில் இன்று நடைபெற்ற இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான நடவடிக்கைகளில் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளும் ஈடுபட்டுள்ளன. இதன் பல்வேறு கட்டங்களாக கழக அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை ஆலோசனைக் கூட்டம் சென்னை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள தலைமைக் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்யும் வகையில் தீவிரமாக தேர்தல் பணியாற்றுவதென முடிவெடுக்கப்பட்டது. மேலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடுவது உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 234 தொகுதிகளில் நம்முடைய வேட்பாளர் அவர்களை வெற்றி பெற வைப்பது மட்டுமின்றி நம்முடைய பாசறை நிர்வாகிகள் அனைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுட்டிக்காட்டுகிற எந்த ஒரு வேட்பாளர்களையும் மகத்தான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தது. எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்வதே எங்களுடைய நோக்கம் என்று கூறி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பெயராலே இன்றைய தினம் உறுதிமொழி மேற்கொண்டோம். வருகின்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் வாழும் தெய்வம் பாசறை படைத்த பாசத்தாய் 234 தொகுதிகளிலும் வெற்றிக்கனியை ஈட்டிட எங்கள் பாசறையை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் அயராத பாடுபட்டு அம்மா அவர்களின் மீண்டும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக அமர்த்துவதற்காக எவ்வாறெல்லாம் பணியாற்றி எதிரிகளின் வியூகத்தை முறியடித்து அம்மாவிற்கு வெற்றிக்கனியை தேடித்தர வேண்டும் என்று ஆலோசனையை பெற்று அதன்படி அம்மாவின் ஆணைக்கிணங்க தேர்தல் வேலைகளை செய்து அம்மாவை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று இங்கு சபதம் ஏற்கின்றோம்.